ஹலோ கைஸ், நம்ம இப்ப புதுசா வந்த அனிமேயான தி வில்லேஜர் ஆஃப் லெவல் ட்ரிபிள் நைன்ற அனிமேல செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த அனிமேல இருக்க ஹீரோ வந்து லெவல் ட்ரிபிள் நைன் ரீச் பண்ணியிருப்பான். அதுவும் அவன் வில்லேஜரா இருந்துக்கிட்டு. ஆனா இந்த வேர்ல்டோட ரூலை பொறுத்த வரைக்கும் வில்லேஜர்ஸ் ரொம்ப வீக்கானவங்க, அவங்களால லெவல் 10க்கு மேல போக முடியாது. அப்படிப்பட்ட கதை தான் இது. நம்ம சேனல்ல ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாம் தமிழ்ல லேட்டஸ்ட் அப்டேட்ஸா கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அடுத்து என்ன அனிமே வேணுன்றதை கமெண்ட்ல போடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த செகண்ட் எபிசோட எடுத்தோடனே திரும்ப ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் உள்ளவங்களா இருக்காங்க. அதுல வாரியர்ஸ், மாங்ஸ், பிரைஸ்ட், மேஜர்ஸ், தீஃப், மர்ச்சன்ட்ஸ், ஹண்டர்ஸ், சோர்சரர்ஸ் அண்ட் பவர்ஃபுல்லான ஆளுங்களும் இருக்காங்க. அவங்களாம் கிங், சேஜ் அண்ட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப வீக்கான ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க தான் வில்லேஜர்ஸ். அவங்க மேக்ஸிமம் லெவலில் 10 வரைக்கும் தான் போகும் அப்படின்னு சொல்லி எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ மில்லியன் இயர்ஸ் ஆனா கூட அது நடக்காது அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்கறான். அப்போ அந்த பொண்ணு வந்து இல்ல இருங்க அப்படின்னு அவனை வழி மறைக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், என்னால ஒன்றும் சின்ன பொண்ணெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அதுவும் நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா, இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னொரு 2 வருஷம் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு கூட நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான், நீ எதுக்காக அந்த சீக்ரெட் ஸ்வாடை தேடி வந்தா, அதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, என்னோட அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, அந்த ஸ்வாடு ஒரு ஹீரோ கைக்கு போச்சுன்னா அவங்க வந்து என்னோட அப்பாவை கொல்லுவாங்கல்ல, அதனால தான் அதை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறோம், உன்னோட அப்பா தான் யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, என்னோட அப்பா தான் டீமன் கிங் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீ அந்த வயசானவரோட பொண்ணா, அது சரி, அவர் வந்து உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா, ஆமா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா, உங்களுக்கு என் அப்பாவை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா இதுக்கு முன்னாடி ஒரு தடவையோ 2 தடவையோ நாங்க மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த டீமன் பொண்ணு கேட்கறா, எதுக்காக நீங்க வந்து டீமன்ஸை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரெக்வஸ்ட் வந்து எடுத்துக்காம போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ சொல்றான், டீமன்ஸோட கொம்புல இருந்து வர டென்ஸான மானா தான் மான்ஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுது. அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணுது. அதை தவிர டீமன்ஸ் வந்து மான்ஸ்டர்ஸ்க்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணல, அதனால நான் எதுக்காக அவங்கள போயிட்டு அட்டாக் பண்ணணும், அவங்கள போயிட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஆனா நான் வந்து டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்னா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், 2 பேரும் ஒன்னா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், அதுக்காக தான் நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னியா, ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸ் ஒன்னா இருக்கலாம்னு காட்டணும்னு பாக்குறியா, அது வந்து இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமன்ஸ்க்கும் டீமன்ஸ்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, எல்லாருமே வாழ்றதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ வந்து கொம்போட பிறந்தீன்னா அது உன் தப்பு கிடையாது, நீ ஒரு டீமனுக்கு பிறந்ததால உனக்கு கொம்பு இருக்கு, அதே நீ ஒரு ஹியூமனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா ஹியூமனா இருந்திருப்ப, இதுல உன் தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த இடத்துல இருந்து நடந்து போறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோஸ் பார்ட்டியை காட்டுறாங்க, எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க, அந்த வில்லேஜருக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி நம்ம வெளியில வந்து குறுக்க நிக்கிறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் சொல்றான், எனக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு, கடைசியா அவன் சொல்லிட்டு போன விஷயம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். சரி, நான் இப்ப இருக்கிறத விட இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் சொல்றான். அப்படியே இந்த பக்கம் வந்து வெளியில சிட்டியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து டவுனை நோக்கி வந்துட்டு இருக்கான். டவுன் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் அந்த சின்ன பொண்ணு இவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. நீ இன்னும் எவ்வளவு தூரம் தான் என்ன ஃபாலோ பண்ணி வரப்போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அப்போ அந்த பொண்ணு, நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், என்னால உன்னை மேரேஜ் மட்டும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கேட்கறா, எனக்கு வந்து ஒரு பொருள் மட்டும் நீங்க வாங்கி தரணும், அதாவது ஒரு மெடிசின், அது ஸ்பிரிட்ஸ் பிளஸிங் போஷன்ற ஒரு போஷன் இருக்கு, அதை வச்சு எல்லா விதமான டிசீஸையும் கியூர் பண்ண முடியும்னு நான் கேள்விப்பட்டேன், அதை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் என்னோட அப்பாவை வந்து குணமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்படியே என்கிட்ட அதுக்கான பணமும் இருக்குன்னு சொல்லி 500 சில்வரை வந்து அவ வந்து காட்டுறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், அந்த போர்ஷன் ஒரு 10 கோல்டு காயின்ஸா தான் ஆகும், இதை வச்சுலாம் அவனும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப பார்க்கும்போது அந்த பொண்ணு அவனை கூப்பிட்டு சொல்றா, சரி அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் மணி கொடுக்குறீங்களா, காசு கொடுக்குறீங்களா, அதை வச்சு அதை நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா இப்போதைக்கு ஹியூமன்ஸோட டார்கெட் வந்து என்னோட அப்பாவான டீமன் கிங்கை நோக்கி தான் இருக்கு, ஒருவேளை என் அப்பா இறந்துட்டாருன்னா ஹியூமன்ஸ் வந்து மற்ற டீமன்ஸை போய் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால என்னோட அப்பாவை நான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான், நீ வந்து ஹியூமன்ஸை வெறுக்கலையா, அவங்க வந்து இவ்வளோ டீமன்ஸ் அட்டாக் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொல்றா, ஹியூமன்ஸ் வெறுக்கிற அளவுக்கு அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல, ஸோ அதனால நான் அவங்கள வெறுக்கிறதுக்கான காரணம் எதுவும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதே நேரத்தில் உங்களை மாதிரி ஹியூமன்ஸ் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி நல்ல ஹியூமன்ஸ் வெளியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா அவ சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு, உன் அப்பா உனக்கு நல்லதான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு சொல்றா, இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எப்படியாவது
எப்படியாச்சும் ஹியூமன்ஸையும், டீமன்ஸையும் ஒண்ணா வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு சிரிப்போட அவனோட கோட்குள்ள இருந்து ஒரு துணிய எடுத்து அவளோட கொம்புல சுத்தி விடுறான். அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், "சரி நான் உனக்கான போர்ஷன வாங்கி தரேன். அதுக்காக நீ என் கூட வந்தாகணும்" அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா, "ஆனா என்ட்ட தான் கொம்பு இருக்கே. அதுலேருந்து மானா நெறையா வருமே. எல்லாரும் என்னை கண்டுபிடிச்சுருவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, சடனா அவ கொம்புலேருந்து வந்த மானா எல்லாமே கம்மியாயிடுச்சு. என்னான்னு பார்த்தா, அந்த துணி வந்து அந்த மாரி மானாவ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய துணி. இது வந்து ரேர் டிராப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது மத்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக, அத சுத்தி வச்சுக்கிறதுக்காக இது கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாவே இந்த மான்ஸ்டர்ஸ்னா என்னான்னு எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ உன்னோட பேரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, என் பேரு ஆலிஸ் வால்னிஷியோ அப்படின்னு சொல்றா. என்னோட பேரு காகமே கோஜி. சரி வா நம்ம டவுனுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டவுனுக்குள்ள போறாங்க. ஆலிஸ் வந்து அந்த டவுன ரொம்ப ஆச்சரியத்தோடயும், சந்தோஷத்தோடயும் சுத்தி சுத்தி பார்க்குறா. ஏன்னா அவ இதுவரைக்கும் ஹியூமன்ஸோட டவுனுக்கு வந்ததே கிடையாது. ஸோ அதனால ரொம்ப ஆச்சரியமா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க ஒரு கடைக்காரர் வந்து, "என்ன பொண்ணு நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவ கையில ஒரு ஆப்பிள தூக்கி போடுறாரு. அவ அந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு, "ரொம்ப சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்றா. அப்படியே அந்த ஊரு ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்க. அப்ப ஆலிஸ் நம்ம ஹீரோவ பார்த்து கேட்கிறா, "இந்த ஆப்பிள் எவ்வளோ வரும்?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "அது ஒரு 150 பிரான்ஸ் வரும். ஒரு 1000 பிரான்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல நைட்டு சாப்பாடு சாப்பிடலாம். அதே நேரத்தில ஒரு சில்வர் காயின் இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய விருந்தே சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "10,000 பிரான்ஸ் வந்து 1 சில்வர் ஆகும். 10,000 சில்வர் வந்து 1 கோல்ட் ஆகும். இது சரிதானே?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "ஆமா. ஒரு கோல்டு இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன வீட்ட வந்து வாங்க முடியும். இதே ஒரு 50 கோல்டு இருந்துச்சுன்னா, நோபல்ஸ் இருக்கா மாரி ஒரு ஃபேன்சியான ஒரு பெரிய வீட்ட வாங்கலாம்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், "நீ சொல்ற போர்ஷன் வந்து ஒரு ஸ்பிரிட் பிளெஸ்ஸிங் ஆன போர்ஷன். அது வந்து நோபல்ஸோட ட்ரெஷர். அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஆச்சு அந்த போர்ஷன யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபேஸ்ல இருக்க விரிங்கிள்ஸ் குறைஞ்சு, ஏஜ வந்து கம்மி பண்ணி காட்டும். அதேமாரி ஹெல்த்தியாவும் வச்சுக்கும்" அப்படின்னு சொல்றான். அப்ப ஆலிஸ் சொல்றா, "அப்படின்னா எனக்கு உதவி பண்றது வந்து ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நான் உன்கிட்ட நெறைய கேட்கிறேன் போல இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "அதெல்லாம் இல்ல. எப்படியும் டீமன் கிங் வந்து எனக்கு திரும்ப ஏதாச்சும் ஒண்ணு இதுக்கு பண்ணி தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப ஆலிஸ் சொல்றா, "ஆமா எங்களோட டீமன் கேசல்ல வந்து நெறைய கோல்டு இருக்கு, நெறைய ட்ரெஷர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்ன்றத நீங்க எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "அப்ப சரி. அப்படின்னா நான் வந்து 15 கோல்டுக்கான ஒர்த் உள்ள ட்ரெஷர் நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஆலிஸ் கேட்கிறா, "ஆனா நீங்க வந்து 5 கோல்டு அதிகமா தானே எடுத்துக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "உன்னை திரும்ப உன்னோட அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான போனஸ் அது" அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வராங்க. அந்த பொண்ண வந்து ரூம்ல விட்டுட்டு, "நான் வந்து நம்ம கூட வரதுக்கு ஒரு ஆள கூட்டிட்டு வரேன். என்னோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன். நம்ம ஜர்னில அவன் தான் நமக்கு உதவி பண்ண போறான்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். "ஜர்னியா?" அப்படின்னு சொல்லி ஆலிஸ் கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "ஆமா. நம்ம வந்து திரும்ப டீமன் கேசலுக்கு போகணும்னா, வழியில நமக்கு கூட ஒரு ஆள் தேவை. உன்னைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காக நான் என்னோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன். வேற யாராச்சும் வந்தா ரூம்குள்ள விடாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே வெளியில வானத்துல காட்டுறாங்க. நெறைய பறவைகள் பறந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல பார்த்தா ஒரு டீமன் வந்து அந்த பறவை மேல இருக்கான். இந்த டீமன் வந்து அந்த ஊர அட்டாக் பண்றதுக்காக இந்த எல்லா பறவையும் அந்த கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆலிஸ காட்டுறாங்க. அவ சோகமா உட்காந்துக்கிட்டு, "என்னதான் இருந்தாலும் டீமன்ஸ் வந்து ஹியூமன்ஸ அட்டாக் தான் பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து கதவ தட்டி, "நான் வந்துட்டேன். கதவ தொற" அப்படின்னு சொல்லும்போது, ஆலிஸ் போயிட்டு கதவ தொறக்கிறா. அப்போ, "என்ன ஒரு அழகான சின்ன பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு லேடி கெட்டப்ல லாங் ஹேரோட ஒரு ஆளு வந்து நின்னுட்டு இருக்கான். அப்படியே அத பார்த்துட்டு ஆலிஸ் பயத்திலேயே மயங்கி விழறா. அப்படியே சைட்ல இருந்து நம்ம ஹீரோ எட்டி பார்க்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு. அப்படியே எல்லாரும் ரூம்குள்ளார வந்து டீ போட்டு குடிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "இதான் என்னோட ஃப்ரெண்டு. நம்ம ஜர்னில நம்ம கூட வரப்போற ஆளு" அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல ஆலிஸ்க்கு வந்து ஒரு ஹேர் பேண்ட் வந்து நம்ம ஹீரோ வாங்கி குடுத்துருக்கான். "இத போட்டுக்கிட்டா அந்த கொம்பு தெரியாது. ஸோ இது தலையில மாட்டிக்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறான். அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், "இவங்க தான் டாகாகோ. இவங்க வந்து ஒரு சிறந்த மாங்க்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பேசுறாங்க, "என் பேரு வந்து டாகாகோ. டாகாகோ பில்டர். நான் வந்து ஒரு மாங்க். என்னோட லெவல் வந்து 124" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாட்ஸ காட்டுறாங்க. அப்ப அப்படியே டாகாகோ சொல்றாங்க, "எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நான் உன்ன பாதுகாப்பேன். நீ என்னைய நம்பலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், "ஆலிஸ் நீ எதுக்கும் பயப்பட வேணாம். நீ ஒரு டீமன்னு தெரிஞ்சு தான் இவங்க நமக்கு உதவி பண்றதா சொல்லியிருக்காங்க. என்னோட நல்ல ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ டாகாகோ சொல்றாங்க, "நான் அட்வென்ச்சரரா இருந்தப்ப, காட்டுல அடிபட்டு கிடந்தப்ப என்னோட டீமன் தான் வந்து என் உயிர காப்பாத்துச்சு. அப்பையிலேருந்து நான் டீமன்ஸ வெறுக்கிறத நிறுத்திட்டேன். டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒண்ணு தான் நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட அட்வென்ச்சரர் லைஃப விட்டுட்டு ஒரு பார் நடத்த ஆரம்பிச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ சொல்றான், "நான் வந்து ஒரு கஸ்டமரா அந்த பார்க்கு போனப்ப தான் இவங்க கூட பழகுனேன். அப்படியே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டாகாகோ சொல்றாங்க, "நீ என் இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதே காகமி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பஞ்ச குடுக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வழியில கீழ விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இங்க டாகாகோ வந்து ஆலிஸ் கிட்ட பேசுறாங்க, "நீ இந்த சிட்டிக்கு புதுசா தானே வந்திருக்க. இங்க வந்து நல்ல ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கு. வா நம்ம ஒண்ணா குளிக்க போலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஆலிஸ் ஒரு குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எந்திச்சு சொல்றான், "நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. டாகாகோ வந்து ஒரு பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஆலிஸ் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட, சந்தேகத்தோட கேட்கிறா, "அது எப்படி? அவங்க வந்து பார்க்க வந்து ஒரு
பொண்ணு மாரியே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், டாகாக்கோ வந்து அவங்க பாடி பில்டிங் பண்ணி அவங்களோட ஃபேட் எல்லாத்தையும் மசில்ஸா மாத்திட்டாங்க. அதனால தான் அவங்க பார்க்கறதுக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ டாகாக்கோ எந்திச்சு, "நீ என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுகிட்ட உன்னோட வார்த்தைய பார்த்து தான் பேசணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கழுத்திலேயே ஒரு கிக்க விடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே வாயில ரத்தத்தோட சொல்றான், "என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுங்கள புரிஞ்சுக்கவே முடியல" அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஆலிஸும், டகாக்கோவும் குளிக்கிறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்ப ஆலிஸ் வந்து கேட்கிறா, "நீங்க லெவல் கம்மியா தானே இருக்கீங்க. எப்படி லெவல் 999ல இருக்கிற காகாமிய வந்து உங்களால அட்டாக் பண்ண முடிஞ்சது? அவருக்கு எப்படி அடிபடுது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டகாக்கோ சொல்றாங்க, "என்னதான் இருந்தாலும் மாங்க்ஸ் நாங்க வந்து ஒரு நார்மல் அட்வென்ச்சரர விட 3 மடங்கு வந்து பவர்ஃபுல்லானவங்க. ஸோ காகமி என்னதான் லெவல் 999ல இருந்தாலும் என்னோட அட்டாக் வந்து அவனுக்கு கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் நாங்க நேருக்கு நேர் மோதுனா, கண்டிப்பா என்னால அவன எதிர்த்து ஜெயிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆலிஸ் கேட்கிறா, "அப்படின்னா அவங்களோட லெவல் தான் அதுக்கு காரணமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டகாக்கோ சொல்றாங்க, "இல்ல. காகமி வந்து அவனோட லெவல தாண்டியும் ரொம்ப திறமையானவன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆலிஸ் கேட்கிறா, "எப்படி காகமி வந்து இவ்ளோ பவர்ஃபுல்லானாங்க? எப்படி இந்த லெவல ரீச் பண்ணாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. பெட்ல படுத்துக்கிட்டு வானத்த பார்த்துட்டு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது, அவன் வந்து ஒரு டிராவலிங்ல இருக்கும்போது நெறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அப்ப அவனால அங்க இருக்க யாரையுமே காப்பாத்த முடியல. அதனால அவன் நெறைய மான்ஸ்டர்ஸ கொன்னு கொன்னு அவனோட லெவல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி 999க்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப ஆலிஸ் கேட்கிறா, "ஆனா நான் வந்து லெவல் 500 மான்ஸ்டரயே ரேரா தான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து லெவல் 999க்கு அவரால ரீச் பண்ண முடிஞ்சது?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த சைடு டகாக்கா சொல்றாங்க, "லெவல் 500 மான்ஸ்டர்லாம் இருக்கா? நான்லாம் அத பார்த்ததே இல்ல. என்னதான் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் லெவல் 999 ரீச் பண்ணி உன்னோட அப்பா வந்து கொல்லுவாங்கன்னு நெனச்சு நீ பயப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆலிஸ் "ஆமா, அதுவும் சரிதான்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு டகாக்கோ திரும்பவும் சொல்றாங்க, "காகமிய தவிர வேற யாராலயும் அந்த லெவல ரீச் பண்ணவே முடியாது. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆலிஸ் வந்து அவரால மட்டும் அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, டகாக்கோ சொல்றாங்க, "காகமிட்ட வந்து நார்மல் ஹியூமன்ஸுக்கு தேவையான ஒரு விஷயம் அவன்கிட்ட இல்ல. அதனால அவன் வந்து ஒரு பெரிய முட்டாளா இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் கேட்கவும், டகாக்கோ சொல்றாங்க, "நீ வளர வளர அத தானாவே புரிஞ்சுப்ப" அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனா பார்த்தா அங்க சிட்டிக்குள்ள வந்து பிளட்டி பஃபர் வந்து அட்டாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா, நெறைய பிளட்டி பஃபர்ஸ் வந்து வானத்திலேருந்து அப்படியே பொழியுது. பனி மலை மாரி பொழியுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ரூமையும் உடைச்சுக்கிட்டு வந்து வந்து உள்ளார விழுவுது. அப்ப அப்படியே வானத்துல அந்த டீமன் வந்து அனவுன்ஸ் பண்றான், "நான் ஹியூமன்ஸுக்கு நடுவுல வந்து வார கிரியேட் பண்றேன். இந்த வார் வந்து டீமன் லார்டோட தலைமையில ஆரம்பிக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த பனிய தூக்கி வீசுறான். அது மேல பறந்து போய் வானத்துல இருக்க ஒரு பறவை மேல அடிச்சு, அது அப்படியே காசா மாறுது. அப்படியே இந்த சைடு ஊருக்குள்ள காட்டுறாங்க. நெறைய பன்னி வந்து மக்கள தொரத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஆலிஸ் மனசுக்குள்ள நெனச்சுக்கிறா, இந்த நிலைமையில போனா கண்டிப்பா ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்க முடியாது அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, அப்படியே வானத்துல பார்த்தா நெறைய பறவை எல்லாம் அப்படியே காயின்ஸா மாறிட்டு இருக்கு. கீழேருந்து பார்த்தா நெறைய பன்னி பறந்து போயிட்டு இருக்கு. அப்போ டாகாக்கோ சொல்றாங்க, "இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஹீரோவால மட்டும் தான் பண்ண முடியும். வா நம்ம அங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த நோக்கி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கீழ கண்ணுல மாட்டுற எல்லா பன்னியும் தூக்கி வீசிட்டு இருக்கான் வானத்துல. எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொல்றது மட்டும் இல்லாம, அந்த காச வேற யாரும் எடுத்துறவே கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படியே ஒண்ணு ஒண்ணா கலெக்ட் பண்ணிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கான். அப்போ மேல இருக்கிற டீமன் வந்து ஒரு ஆச்சரியத்தோட, பயத்தோட பார்க்குறான். யாரால இத பண்ண முடியுது? பிளட்டி பஃபர்ஸ் வந்து இப்படி தூக்கி வீசுறாங்களே, அது யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லி தேடுறான். ஆனா அவனால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படியே அந்த டவுனோட சென்டருக்கு வந்து நம்ம டகாக்கோவும், ஆலிஸும் வராங்க. அங்க வந்து பார்த்தா, இந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் வந்து மக்கள் முன்னாடி பெருசா சீன் போட்டு, பில்டப் போட்டு அவனோட பவர காட்டிட்டு இருக்கான். அப்படியே அவன் வந்து அவனோட ஸ்வாட வச்சு ஒரு பெரிய லைட்னிங் ஸ்ட்ரைக்க மேல இருக்க அந்த பறவை மேல விடும்போது, நம்ம ஹீரோ குறுக்கால வந்து ஒரு பெரிய பன்னிய தூக்கி போட்டு அந்த பறவைய கொல்றான். அப்படியே அதுலேருந்து வந்த அந்த காயின்ஸ் வந்து நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணும்போது, அங்க இருக்க அந்த பிரின்சஸ் கேட்கிறா, "நீ வந்து இங்க உன்னோட பவர அப்படி காட்டணும்னு நெனைக்கிறியா? அப்படி இல்லன்னா நீ இந்த டீமனுக்கு கீழ வேல பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்றான், "எப்படியும் இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு தான் ஆகணும். எல்லாம் ஒரே நேரத்துல வந்து அட்டாக் பண்றதுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒரே அடியில நம்ம சாவடிக்கிறது தான் நல்லது. எப்படியும் அந்த விஷயத்த உங்கள்ட்ட இருக்க இந்த வெப்பன்ஸ் வச்சோ, ஸ்வாட வச்சோ எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ பிரின்சஸோட தலையில போயிட்டு ஒரு தட்டு தட்டுறான். அப்ப பிரின்சஸ் சொல்றா, "என் தலையில யாரும் இப்படி தட்டுனதே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்து டகாக்கோவும், ஆலிஸும் வராங்க. அப்ப அந்த வயலட் ஹேர் உள்ள பொண்ணு கேட்கிறா, "உன்கிட்ட எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாதா? நீ எதுக்கு இந்த பிளட்டி பஃபர்ஸ் தூக்கி வீசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதே நேரத்துல இந்த சைடுல ஆலிஸும் கேட்கிறா, "ஆமா காகாமி, உங்கள்ட்ட ஏன் வந்து மேஜிக் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு கேட்கிறா, "அது சரி, உன்னோட தங்கச்சி உன்னோட பேர சொல்லி கூப்பிடுறா" அப்படி கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "இது எங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷன். நாங்க அப்படிதான் கூப்பிட்டுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ எதுக்கும் கவலைப்படாத ஆலிஸ், இத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க மேல இருக்கிற டீமன் வந்து கிறுக்குத்தனமா கத்தும்போது, நம்ம ஹீரோ வந்து கீழ ஆலிஸ் கிட்ட கேட்கறான், "உனக்கு அவன் யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் பேர் வந்து மீனோ. அவன் வந்து எங்க அப்பா
அம்மாவுக்கு கீழ அவங்க ஃபேமிலி வந்து பல ஜெனரேஷனா வந்து வொர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த பிரின்சஸ் நம்ம ஹீரோட்ட வந்து, "எனக்கு வந்து உன்னோட பவர பத்தி நல்லாவே தெரியும். உன்னோட பவர யூஸ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் இந்த டீமன அழிச்சாகணும். இல்லன்னா கிங்டம்க்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "டீமன்ஸ் வந்து ஒண்ணும் தெரியாம இந்த இடத்த அட்டாக் பண்ண வரல. இந்த இடத்தோட பவர் தெரிஞ்சு தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம எடுத்தோனே எதுவும் அந்த மாரி பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு, "டகக்கோ எனக்கு உன்னோட உதவி தேவை." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஜம்ப போட்டு ஹைட்டா குதிக்கிறான். அப்ப அந்த ஹீரோஸ் பார்ட்டி வந்து அவன பார்த்து, "என்ன அவன் டீமன் கிட்ட பறந்து போறானா? அதுவும் பேச்சுவார்த்தை நடத்த போறானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்கும்போது, நம்ம டகாக்காவும் ஒரு ஜம்ப போட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போயி, "நான் வந்து உனக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தரேன். இது வந்து யாரும் சும்மா தரமாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து இன்னும் ஹைட்டா வேகமா புஷ் பண்ணி விடுறான். அப்படியே நம்ம ஹீரோ சல்லுன்னு பறந்து டீமன தாண்டி மேல போறான். அப்ப அந்த டீமன் வந்து, "இதுவும் ஒரு பிளட்டி பஃபரா தான் இருக்கும். எவனும் இங்க மேல வரமாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா நின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே அந்த டீமனுக்கு பின்னாடி ஒரு மாஸான லேண்டிங்கா போட்டு நிக்கிறான். அப்ப அந்த டீமன் கேட்கறான், "நீ யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், "நான் சும்மா இந்த பக்கம் வந்து ஒரு வில்லேஜர் தான்." அப்படின்னு சொல்லும்போது, இந்த எபிசோட அதோட முடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல ஆன்கோயிங் அனிமேஸ்லாம் லேட்டஸ்ட் அப்டேட்ஸா தமிழ்ல குடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன அனிமே வேணும்ன்றத கீழ கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் see you later. Thanks for watching.